அவருடைய இரண்டாம் வருகை எப்பொழுது நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆகையால் திருடன் வருகிற விதமாய் வரும் என்று சொன்னார். விழிப்புடன் இருப்பது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரலோகத்தை பற்றியும் தன்னுடைய இரண்டாம் வருகை பற்றியும் சொன்ன இந்த ஊமை மிகவும் முக்கியமானது. அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தியில்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோட கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயை கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கின்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் இந்த எண்ணெய் போதாது, நீங்கள் விற்கிறவரிடத்திற்கு போய் உங்களுக்காக எண்ணெயை வாங்கி கொள்ளுங்கள் என்று புத்தியுள்ளவர்கள் சொன்னார்கள். அப்படியே அவர்கள் வாங்கி கொண்டு வரும்போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது.